அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்க, நான் வந்து மோட்டிச்சூர் லட்டு செய்ய போகிறேங்க. சின்ன லட்டு, மினி லட்டு இருக்கும்ல, அந்த லட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க, செலவும் ரொம்ப கம்மி தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பு கடல மாவு ஊற வச்சுருக்குறேங்க. கடல பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். 3 மணி நேரமாக ஊற வச்சேங்க. இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். அது மாதிரி தட்டிக்கணும், கடல வடைக்கு தட்டாமல் தட்டிக்கணும். தட்டி ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இதை நம்ம நெய்யில் திருப்பி பொரிக்கணும். ஃபேனில் நெய் போட்டுக்கிறேன். சூடு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தட்டி வச்சுருக்கிற கடல மாவை இதில் சேர்த்துக்கிட்டலாம். ரெண்டு நிமிஷம் வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கணுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செலவும் ரொம்ப கம்மி தாங்க. கடையில் வாங்கினா இது வந்து 1 கிலோ 600 சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் வந்து ஒரு 150 ரூபா செலவு தாங்க வரும். ஈஸியாக செஞ்சிடலாம். அதே டேஸ்ட்லேயே இருக்கும். 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு 2 நிமிஷம் இருந்தாலே எடுத்துடலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துடுறேன். மீதி எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டுறேன். பொரிச்சு எடுத்த பிறகு நம்ம ஆற வச்சு மிக்சியில் திருப்பியும் தூளாக்கணுங்க. இதை எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து மிக்சியில் ஆற வச்சு இதை வந்து தூள் பண்ணிக்கிறேங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்படி தாங்க இருக்கணும். குறப்பாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நைஸாக இல்லை, இந்த மாதிரி தான் இருக்கணும். இது திரும்பவும் நம்ம வேக வச்ச நெய் இருக்குல்ல, மீதி நெய் இருக்குல்ல, அதுலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வைக்கணும்.
இது வெந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, பக்கத்து அடுப்பில் வந்து ஜீரா காய்ச்சுறேங்க. சுகர் சிரப்பு தயார் பண்ணலாம். கொஞ்சம் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், கறி போகாமல் பார்த்துக்கணும். பசு நெய் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேங்க, நல்லா ஃப்ளேவராக இருக்கும், மணமாகவும் இருக்கும். இப்போ சுகர் சிரப்பு தயார் பண்ணிக்கலாம். 1 கப்பு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். அதுக்கு 1/2 கப்பு தண்ணியை சேர்த்துக்கிறேன். அரை கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குங்க, ரொம்ப சேர்த்துடக்கூடாது. நல்லா கொதிக்கட்டும். பக்கத்து அடுப்பில் மாற்றிக்கிட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக நல்லா தெரியும் பார்க்கறதுக்கு. நல்லா கொதி வரட்டும் சிரப்பு. இப்போ கலர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மொத்திச்சூர் லட்டில் வந்து நம்ம வந்து கலர் தாங்க இருக்கும், கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும் அது, அதனால் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். கம்பி பதம் வரணும்லாம் அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் போதும். நம்ம கடையில் வாங்குகிற அதே லட்டு மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு. ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்தாங்க செஞ்சு கொடுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பூந்தி மாவு வந்து கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா கொதி வந்துடுச்சு, ஒரு பிஞ்சு சால்ட்டு போடுறேன். நல்லா பிசு பிசு நம்ம வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம பூந்தி மாவில் சேர்த்துக்கிட்டலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு அப்படியே மூடி வச்சிடணுங்க. மூடி போட்டு மூடிடணும். எவ்வளோ முத்து முத்தாக வந்துச்சு பாருங்கள் நமக்கு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து சின்ன சின்ன பீஸாக உடச்சி வச்சுருக்கிறேன். முந்திரி கொஞ்சம், திராட்சை கொஞ்சம் வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும்.
இப்போ சூடு இருக்குதுங்க. சூடு இருக்கும்போதே நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடணும். ஆற விட்டு பிடிச்சா லட்டு பிடிக்க வராது. எலுஞ்சூடுன்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு நம்ம இருக்கணும். கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம சூடு இருக்கணும். பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் வந்து இந்த லட்டு எடுத்துக்கிறேங்க. கொஞ்சம் சூடோடயே நம்ம பிடிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சி எல்லா லட்டையும் நான் வச்சு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்க, எல்லா லட்டும் நம்ம பிடிச்சாச்சு. எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். ஒரு கப்பு மாவு கடல மாவு பருப்பில் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செலவும் ரொம்ப கம்மி தாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுவரைக்கும் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.